அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை குறைக்கும் வகையில் திமுக அரசு புதிய அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் 250 மாணவர்களுக்கு ஓர் உடற்கல்வி ஆசிரியர் என்று இருந்த நிலையில் தற்போது 700 மாணவர்களுக்கு ஓர் உடற்கல்வி ஆசிரியர் என்று மாற்றுவது எவ்வகையில் நியாயமாகும் என்று கேட்டுள்ளார். இந்த அரசாணையை திமுக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழர்களிடமிருந்து பெறப்படும் திரள் நிதியின் மூலம் சீமான் பல கோடி சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியும் புரட்சி தமிழர் என்ற கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். ஊட்டி கொடைக்கானல்லையோ இன்னும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலேயோ அவர் சொத்து பத்துக்கள் அவர் அவர் பேர்லேயும் அவங்க மனைவி பேர்லேயும் பெரிய அளவில் உலக தமிழர் மக்கள் மத்தியிலிருந்து வர்ற அந்த திரள் நிதி மூலயமா தன்னை சுகபோகவாசியாக தான் வாழ்ந்துன்னு இருக்காருங்க. அது அந்த கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் ஆகட்டும், அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி சக்திகள் அனைவருக்குமே இது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஊடகங்கள்லேயும் இது செய்திகளாக வந்திருக்கு. இதை நான் அறுதிட்டு சொன்னோம்னா அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது கட்டாயம் நாங்கள் அந்த ஆவணங்களோட உங்களை சந்திப்போம். அனைத்து தமிழ் குடிகளுக்கான அரசியலை தான் எங்கள் கட்சி முன்னெடுக்குங்க. அதனால் அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். சீமான் தன்னால் அம்பலப்பட்ட வருங்காலங்களில் சீமானுடைய வளர்ச்சின்றது இனிமேல் வாய்ப்பு இல்லை. இனிமேல் எங்களை போன்ற அரசியல் முன்னோடிகள் நாங்கள் களம் வந்திருக்கோம். நாங்கள் கட்டாயம் அதை எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை வென்றெடுப்போன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். வரலாற்றில் பூலித்தேவருடைய சுதந்திர போராட்ட வேட்கையை மறைப்பதற்காக அனைத்து மறவர் பொதுநலச் சங்க தலைவர் செல்லச்சாமி தேவர் குற்றம் சாட்டியுள்ளார். பூலித்தேவரின் 309வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி சென்னை தீநகரில் அனைத்து மறவர் பொதுநல சங்கம் சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டன. சங்க தலைவர் செல்லச்சாமி தேவர் பூலித்தேவர் சுதந்திர போராட்ட வேட்கையை பறைசாற்றும் வகையில் மத்திய மாநில அரசுகள் சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய திரைப்பட சண்டை கலைஞர் கனல் கண்ணன் சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தால் பொதுமக்கள் கஷ்டப்பட்டதாக குற்றம் சாட்டினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.